தேர்தல்னு வந்துட்டா திமுக, அதிமுகவுடைய ஸ்பீடு வேற மாரி இருக்கும். அதனால அதிமுக பழைய ஃபார்முக்கு வந்துட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இவர்கள் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சுட்டே இருந்தாங்க. அதிமுக பலவீனமாக இருக்கிறது. பலரும் வெளியேறிக்கிட்டு இருக்கிறாங்க. உள்ளுக்குள்ள 1000 சண்டை நடக்குதுன்னு. ஆனால் இந்த காலகட்டத்தில அதிமுகவிலிருந்து வெளியேறியவர்கள் பார்த்தீங்கன்னா, அன்வர் ராஜா, மைத்ரேயன், சிங்கிள் சி பெர்சனு. ஆமா. 3வது நம்ம வெண்டகா, வெண்டக்கா. செங்கோட்டையன். அவர் ஒரு 230 பேர கூட கூட்டு போயிட்டாரு. அப்பப்போ பழைய ஆளுங்கள தேடி புடிச்சு, முதியோர் "ஏப்பா இல்லத்துலருந்து என்ன தூங்கிட்டு இருக்கிற வாயா" அப்படின்ட்டு உள்ளேருந்து தூங்கிறவங்கள தட்டி எழுப்பி கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்காரு. அந்த வகையில இந்த யாரு பல்பாட்டியா, புதுசா வந்தாரு. கல்பாட்டியா, பல்பாட்டியோ அவரு, முத்துகிருஷ்ணன் ஒருத்தரு. முத்துகிருஷ்ணன். ஆ ஏற்கனவே 2, 3 பேர் தூங்கியிருந்தவங்கள செங்கோட்டையனுக்கு முன்னாடியே அதிமுகலேருந்து இவங்க ஆமா. ஸ்ரீதரன், சரி. ராஜலட்சுமி அவங்களுக்கு அதெல்லாம் வேற கோவம். 2011லயே அவங்கள யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டேன் நான். இப்படிலாம் சொல்றாரு அவரு அப்படின்னு. வேற 2011லயே இவங்கள யாருன்னே தெரியாது தெரியாது. மயிலாப்பூர்ல. நீங்க ஆமா. சீட்டு வாங்குனத அப்படியே நின்னுக்கின்னு ஏதோ அம்மா இறக்கப்பட்டு குடுத்தது. ஜெயலலிதா வந்து அவங்க புதுசா ஆளுங்கள கொண்டு வருவாங்க சில பேர். அந்த மாரி குடுத்தது. அதனால அதுக்கு அடுத்து குடுக்கலையே. ஆமா. நடராஜுக்கு தானே குடுத்தாங்க. அதனால நீங்க அவ்வளவு சிறப்பா வேலை செஞ்சனால உங்கள அந்த மாரி இது. இப்படிதான் வந்து அதிமுகலேருந்து வெளிய போனாங்களே தவிர, பெரிய ஆளு அப்படிலாம் யாருமே கிடையாது. அவர்களுக்குள்ள இருக்குது. பிரச்சனைகள் இருக்கு. பிரச்சனை எல்லா கட்சியிலும் இருக்குது. ஓடிக்கிட்டு இருக்குது.